வணக்கண்ணே. வணக்கம் வணக்கம் சசி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சசி. ஆமா, இன்னைக்கு நான் இன்னைக்கு காலையில இந்து தமிழ் திசை பத்திரிகை படித்தேன். அதுல வந்திருக்க ஒரு கட்டுரை. இந்த கட்டுரையை பற்றி அருந்தமிழ் பார்வையாளர்களுக்கு நான் பேசணும் அப்படின்னு அவசியம் நினைக்கிறேன். அந்த கட்டுரை எதற்காக எழுதப்பட்ட கட்டுரைனா, தமிழ்நாட்டை சார்ந்த 60 நபர்கள் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட நீண்ட ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு 60 நபர்கள் மத்திய அரசினுடைய குடிமை பணிக்கு தேர்வாயிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். ஆமா, அது அந்த வாழ்த்தை சொல்லிட்டு பேராசிரியர் மணி அப்படின்றவர் இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார். அது அவங்களுக்கு சில அறிவுரை சொல்ற மாதிரி எழுதிட்டு யாருக்கு முன்னுதாரணமாக இருக்கணும், எப்படி இருக்கணும்னு சொல்றதுக்கான எழுதப்பட்ட கட்டுரை தான். அதுல சில வரிகளை மட்டும் தயவு செய்து நான் பார்வையாளர்களுக்காக படிக்கிறேன். தமிழ்நாட்டை சார்ந்த 60 பேர் இம்முறை யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்றுள்ளனர். தாங்கள் மேற்கொள்ள போகும் பணியிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பின்பற்றுவதற்கான முன்னுதாரணங்கள் அவர்களுக்கு நிச்சயம் இருக்கும். கல்வியாளர்கள் இன்றும் நினைவு கூறும் ஒரு பழைய செய்தியும் வெற்றியாளர்களுக்கு பயன்படக்கூடும். 2011ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஈரோடு மாவட்டத்தின் அப்போதைய ஆட்சியர் ஆனந்தகுமார் தனது மூத்த மகள் 6 வயது கோபிகாவை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் சேர்த்தார். அந்த பள்ளி ஆட்சியரின் முகாம் அலுவலகத்துக்கு அருகில் இருந்த அந்த பள்ளிக்கு தன் மனைவி குழந்தைகளுடன் அவர் வந்ததை கண்டு அனைவரும் வியப்பில் ஆழ்ந்தனர் அப்படின்னு அந்த கட்டுரையை ஆரம்பிச்சு, ஆனந்தகுமார் அவர் அப்ப ஈரோடு கலெக்டரா இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய முகாம் அலுவலகத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பஞ்சாயத்து யூனியன் பள்ளியில தன்னுடைய 6 வயது மகளை கொண்டு சேர்க்கிறாரு. சேர்த்துட்டு மதிய உணவையும் அங்கேயே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஆமா சொல்றாரு. சொல்லி சேர்த்துட்டு போறாரு. ஆசிரியர்கள் எல்லாமே கேட்கறாங்க, எதுக்கு சார் அப்படின்னு சொல்லி. இல்ல நான் இந்த கட்டுரையாளரும் அதை சொல்றாரு. கலெக்டர் அப்படின்றவர், ஆட்சியர்ன்றவர் அந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளும் அவருடைய பள்ளி தான். அப்ப என்னுடைய பள்ளியில என்னுடைய குழந்தைய சேர்க்காம நான் வேற பள்ளியில சேர்த்தேன்னா அது சரியா இருக்காது. அதனால என்னுடைய குழந்தை இங்க படிக்கட்டும். இன்னொன்னு, அரசு பள்ளியில படிக்கின்ற பொழுதுதான் இந்த உலகத்தை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தை முக்கியம் அப்படின்னு சொல்லி சேர்க்கிறாரு அப்படின்றத இந்த கட்டுரையாளர் சொல்றாரு. இந்த கட்டுரையாளர் மேல என்ன சொல்றாருன்னா, அவர் சமீபத்துல ஒரு ஆனந்தகுமார் கலந்து கொள்ளுகிற ஒரு நிகழ்ச்சிக்கு அவர் போயிருந்திருக்கிறார். அப்படி போயிருந்திருக்கிற பொழுது அவர் இப்ப ஆனந்தகுமார் இப்ப ஈரோட்ல இல்ல, இது 2011ல 3 வருடங்களுக்கு ஒரு முறை அவர்களுக்கு பணிமாற்றம் இருக்கும். இப்ப இன்னொரு இடத்துல ஒரு IAS அதிகாரி ஆனந்தகுமார் பணிபுரிகிறார். ஒரு நிகழ்வுகளை அவர் கலந்துகிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை பார்ப்பதற்காக, அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக அந்த கட்டுரை பேராசிரியர் மணி போயிருக்கிறார். அங்க போன இடத்துல திரு ஆனந்தகுமார் அவர்கள் ஈரோட்டுல பணிபுரிகிற பொழுது அவருடைய முகாம் அலுவலகத்துல சமையலராக இருந்த செல்வகுமார் அப்படின்றவரை அங்க சந்திக்கிறார். அந்த நிகழ்ச்சியில அந்த செல்வகுமார் ஆனந்தகுமாரை அந்த கலெக்டரை சந்திச்சு பேசிட்டு திரும்பணும்னு இவரை அழைச்சி பேசுறாரு. பேசி நீங்க யார் என்னன்னு கேட்கும்போது சமையலர்னு சொல்றாரு. அப்போ அவரு கூட பணிபுரிந்த சமயத்துல அவர் எப்படி நடந்துகிட்டாருன்றதை குறித்து இவர் கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு இருந்த பொற்காலங்க அது வேற மாதிரி. தோல் மேல கை போட்டு. ஆமா, முகாம் அலுவலகத்துக்குள்ள பல வாகனங்கள் இருக்கும் எப்பவுமே. ஆனா பள்ளிக்கூடத்துக்கு அவர் குழந்தைய நாங்க தான் அழைச்சிட்டு போகும்போது டிரைவருங்க அரசு வாகனத்தை எடுத்தாங்கன்னா அதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாரு. அவருடைய சைக்கிள், ஐயா கலெக்டர் ஐயாவோட சைக்கிள் இல்லைன்னா அவருடைய ஸ்கூட்டர் அங்க இருக்கும், அதை எடுத்துட்டு போய் குழந்தைய விட்டுட்டு வாங்கன்னு சொல்லுவாரு அப்படின்னு தன்னுடைய நினைவுகளை அதில் பகிர்ந்துருக்கிறாரு. சில சமயம் அம்மா குழந்தைக்கு உணவும் தயார் பண்ணி பையில வச்சிருவாங்க. ஐயா நாங்க அதை எடுத்துட்டு போகும்போது இந்த பைய பார்ப்பாரு, அதுல என்ன ஏதோ வேற அதிகமா ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது உணவு இருந்துச்சுன்னா, எதுக்கு மதிய சாப்பாடு அங்கதானே சாப்பிட போகுது, எல்லா குழந்தைங்களும் அந்த உணவை எடுத்துட்டு வராங்க, அந்த உணவை வீட்டுல வச்சுட்டு போயிருங்கன்னு சொல்லி எடுக்க சொல்லிடுவாரு அப்படின்னு தன்னுடைய பழைய நினைவை அதுல பகிர்ந்திருக்கிறார். இதையும் அந்த கட்டுரையாளர் இதுல சொல்றாரு. இதை சொல்ற கட்டுரையாளர் முக்கியமா என்ன சொல்றாருன்னா, இதான் முக்கியம்னு நினைக்கிறேன். முக்கியமா என்ன சொல்றாருன்னா, சமீபத்தில் நான் பள்ளிக்கு போய் நான் பார்த்தேன், அந்த கலெக்டருடைய குழந்தைய அங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பள்ளியில ஏற்பட்டு இருக்கிற மாற்றம் என்னன்றது இந்த கட்டுரையாளர் சொல்றாரு. அந்த பள்ளியில கட்டடங்கள்லாம் தூய்மையா பராமரிக்கப்படுகிறது. ஒருத்தர் செஞ்சுட்டாரு, அதனால ஒரு மாற்றம் நிகழ்ந்துருமா? அவர் ஒரு விளம்பரத்து கூட செஞ்சிருக்கலாம், இல்ல அவர் தன்னை பெருமைப்படுத்தி இருக்கா செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும் இல்லையா? அது முற்றிலுமே தகர்க்கப்பட்டது. என்னன்னா, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நீங்கள் சொல்ல கட்டுரையாளர் நீங்க சொன்னதற்கு முன்னாடியே சொல்லிடுறாரு. இந்த கலெக்டர் இருக்கிறாரே ஆட்சியர், அவர் பள்ளியில குழந்தைய சேர்க்கும் போது அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும் போது இந்த செய்தி அறிந்த உள்ளூர் பத்திரிகையாளர்கள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த பத்திரிகையாளர்கள் கலெக்டர்கிட்ட கேட்கறாங்க, ஏன் உங்க குழந்தைங்க இந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறீங்க, அது மதிய உணவுலாம் அங்க சாப்பிட சொல்லி எல்லாம் சேர்த்திருக்கீங்கன்னு ஆசிரியர்கள் சொல்றாங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது, தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு ஆட்சியராக இருந்தா அது குறித்து பத்திரிகையாளர்கிட்ட பேசியிருப்பாரு. ஒரு புன்முறுவலை மட்டுமே பதிலாக சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து விட்டார்ன்றதையும் அந்த கட்டுரையாளர் சொல்றாரு. அப்ப அவர் பப்ளிசிட்டிக்காக அங்க சேர்க்கல,
அவர் என்ன காரணத்தை நோக்கத்தை அந்த பள்ளிக்கூடத்துல சொன்னதா அந்த ஆசிரியர்கள் சொல்றாங்க. அது வந்து கலெக்டர் சொன்னதாட்டு கட்டுரையாளர் சொல்லல, அந்த ஆசிரியர்கள் சொன்னாங்க அப்படின்றத அந்த கட்டுரையாளர் சொல்றாரு. சொல்லிதான் அவரு சேர்த்திருக்கிறார். அப்போ அந்த பள்ளிக்கூடத்துல சேர்த்ததுனால இப்ப அவர் அந்த பள்ளிக்கூடத்தை பார்த்துட்டு அங்க என்ன நடந்திருக்குன்னு சொல்றாருன்னா, அந்த வளாகம் மிக சுத்தமாக இன்னைக்கு வரைக்கும் பராமரிக்கப்பட்டு இருக்கு. அதனுடைய கழிவறைகள்லாம் அவ்வளவு சுத்தமாக இருக்கிறது. யாருமே அங்க குப்பை போடுவதில்லை. அங்க சுற்றியுள்ள வந்து ஆசிரியர்களாகட்டும், சுற்றியுள்ள குழந்தைங்களுடைய பெற்றோர்கள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்தா கூட அங்க ஒரு எச்சில் துப்புவதோ இல்ல ஒரு குப்பையை போடுவதோ கூட அவர்கள் செய்வதில்லை. ஏன்னா அந்த 3 வருடத்துல அதுக்கு பழகிருக்காங்க. கலெக்டருடைய குழந்தை படிக்கும் போது அது சுத்தமா இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அங்க வர்றவங்க எல்லாம் அதை பழகி தொடர்ந்து அந்த பழக்கத்துல இன்னைக்கு வரைக்கும் அந்த பள்ளிக்கூடம் சுத்தமாக இருக்கிறது. என்னன்னா அந்த குழந்தை மாவட்ட ஆட்சியரின் குழந்தை அங்கே உணவு மதிய உணவு இலவச மதிய உணவு அந்த உணவோட தரம் அதுதான் சொல்றேன். அப்போ ஒரு கலெக்டர் தன்னுடைய குழந்தைய அந்த பள்ளிக்கூடத்துல 3 வருடங்கள் தான், அதுக்கப்புறம் அவர் ஷிஃப்டா இன்னொரு இடத்துக்கு போயிட போறாரு. ஆனா அதனால பயன் பெற்றவர்கள் யாரு அப்படின்றது, அப்ப இது எல்லா இடத்தையும் நடந்தா என்ன பயன் இருக்கும்ன்றது அந்த கட்டுரையாளர்கள் சொல்ல வர. இந்த கட்டுரையை படிக்கும் பொழுது எனக்கு வந்து இதே மாதிரி உங்களோட அனுபவம் இருக்கு. ஆமா, என்னுடைய அனுபவத்துல நான் சந்தித்த சில அதிகாரிகளும் நான் பார்த்திருக்கிறேன். ஒண்ணும் கிடையாது, நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஐயா நீதியரசு சந்துரு. அவரு ஒரு சீனியர் கவுன்சிலா இருக்கும்போது நான் பார்த்திருக்கேன். நானும் ஒரு வழக்கறிஞர் அடிப்படையிலன்ற அவர் டெசிக்னேட்டட் சீனியர் கவுன்சில்னாலே அவங்க வந்து மிக உயர்வான ஒரு இடத்துல இருக்கிற நீதிபதிகளுக்கு இணையானவர்கள் அவங்க. அவரு சாதாரணமா ஒரு வழக்கறிஞர் ஒரு 5-6 வருடம் வழக்கறிஞரா இருந்துட்டாலே ஒரு கார் வாங்கிடுவாங்க, நீதிமன்றத்துக்கு கார்ல தான் வருவாங்க, மகிழுந்துல தான் வருவாங்க. ஆனா ஒரு டெசிக்னேட்டட் சீனியர் கவுன்சிலா இருக்கும்போது நீதிமன்றத்துக்கு வரும்போது இந்த பறக்கும் ரயில்ல வந்து சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு வந்து இறங்குவார். அது மாதிரி அதே மாதிரி அவர் பணியில இருந்த போது எப்படின்றது நம்ம பல பத்திரிகைகள் பிடித்திருக்கோம். திரைப்படம் கூட வந்திருக்கு அவரை பற்றி. அவரு கையாண்ட ஒரு வழக்கை குறித்து படம் வந்திருக்குது, அது எல்லாருமே தெரிஞ்சிருப்பாங்க. அவரு பணி ஓய்வு பெற்று வீட்டுக்கு செல்லும் போது கூட தன்னுடைய வாகனத்தை மறுத்து இப்போ மெட்ரோ ட்ரெயின் வந்துட்டனால மெட்ரோல ஏறி அவர் வீட்டுக்கு போனாரு அப்படின்ற செய்தி பல பத்திரிகைகள்ல வந்திருக்குது. அப்ப நீ யோசித்து பாருங்க, ஒரு மக்களுக்கான நீதிபதியாக இருக்கிறவர் அங்க பதவியில் இருக்கும் பொழுது அதனால பலனடைந்தவர்கள் என்ன அப்படின்றத அந்த திரைப்படம் சொல்லியிருக்கு, பல விஷயங்கள் சொல்லியிருக்கு. இது ஒண்ணு. இன்னொன்னு நான் வந்து ஐயா பொன்மாணிக்கவேலு அவர் இப்போ அவருடைய பெயர் வந்து சர்ச்சையாக பல பத்திரிகைகள் அடிபட்டாலும் கூட இந்துத்துவா விஷயங்கள் அவர் தொடர்புடையவர். அவர் தனிப்பட்ட இது வாழ்க்கை ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அவர் அதை பத்தி நான் பேச விரும்பல. ஆனா அவர் வந்து பணியில இருக்கும் பொழுது நான் அவர்கிட்ட நெருங்கி பழகுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அவர் செங்கல்பட்டு ஈஸ்ட், அப்போ செங்கல்பட்டு ஈஸ்ட்ன்றது சென்னை புறநகரில் உள்ள பெரும்பாலான பகுதிகள் உள்ளடக்கிய மிகப்பெரிய மாவட்டமாக இருந்தது ஒரு 20 வருடங்களுக்கு முன்னதாக. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூரின் பெரும்பகுதி எல்லாம் சேர்த்துதான் செங்கல்பட்டு ஈஸ்ட்னு சொல்லி எஸ்பி டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய பகுதி பழவேற்காடுல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட செங்கல்பட்டு வரைக்கும் அவருக்கு லிமிட் வரும். சென்ட் தாமஸ் மவுண்ட்ல தான் அவருடைய அலுவலகம் இருந்தது. நான் அடிக்கடி போயிருக்கேன் வழக்கறிஞராக இருக்கும் பொழுது. அப்போ ஒரு எஸ்பி ஆபீஸ்ன்றது வழக்கமாக எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா, ஒரு ஏசி போடப்பட்டிருக்கும், ஒரு பெரிய அறையில உள்ள உட்கார்ந்துருப்பாரு, கதவுகள் சாத்தப்பட்டிருக்கும், வெளியே வந்து போலீஸ் நிற்பாங்க. அவரை பார்க்கறதுக்கு அனுமதி பெற்று தான் உள்ளுக்கு வர முடியும். அப்படிதான் எஸ்பி அலுவலகம்ன்றது அப்படிதான். இன்னைக்கு கூட பல டிசி ஜேசி அலுவலகங்கள் போறோம், அப்படிதான் இருக்குது. ஆனா அவரு பொன்மாணிக்கவேல் அங்க இருக்கும் பொழுது அவருடைய அலுவலக வாசல் எப்பவுமே திறந்திருக்கும், உட்கார்ந்துருப்பார். நான் அவரை பல முறை சந்திக்க போயிருக்கிறேன். அப்போ அவர் சொல்லுவார், அது மாதிரி அவருடைய மேஜை வந்து பெரிய எக்ஸிக்யூட்டிவ் டேபிளா இல்லாமல் சின்ன டேபிளாக இருக்கும், சின்ன மேசையில தான் உட்காந்துருப்பார், சின்ன மேசை உட்காந்துருப்போம். அந்த ஒரு அறைக்குள்ள போனா அவர் அறைக்குள்ள நிறைய பெண்கள் கீழே உட்காந்து குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, டீ கொடுத்துட்டு இருப்பாங்க. இவர் அவருடைய மேஜை பக்கத்துல இருந்து அவர்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அவர் மேஜையில உள்ள எளிய மக்களும் உள்ள புழங்கக்கூடிய இடமா தான் அந்த இடமும் இருந்து. இவருடைய பேனாவை எடுத்து குழந்தை வாயில வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் நான் ஒரு அலுவலகத்துக்கு போகும்போது பார்த்திருக்கேன். நான் ஒரு முறை கேட்கும்போது அவர்கிட்ட கேட்டேன், ஐயா எதுக்குங்கய்யா நீங்க கண்காணிப்பாளராக இருக்காரு, பவர்ஃபுல் மாவட்ட கண்காணிப்பாளர். சென்னைக்கு அருகில் உள்ள இன்னைக்கு சென்னையினுடைய பெரும்பகுதியா இருக்கிற பகுதியை அவர் கையில வச்சிருந்த காலகட்டம் அது. அப்ப கேட்டிருக்கேன் நான், எதுக்குங்கய்யா நீங்க வந்து இவ்வளவு அலுவலகத்தை திறந்து வச்சிருக்கிறீங்க, அது உங்களுக்கு தொந்தரவா இருக்காதா அப்படின்னு சொல்லும் பொழுது, இது அரசு பணி, அது தொந்தரவு இல்லை. நான் வந்து அறையை சாத்திட்டு உள்ளுக்கு உட்கார்ந்து இருந்தேன்னா என்னைய பாக்குறதுக்கு எளியவர்கள் பல பேர் வருவாங்க. எனக்கு தெரியும் அறிமுகமானவர்கள் இல்ல அந்த அலுவலகத்துல உள்ளவருக்கு அறிமுகம் உள்ளவர்கள் என்னை பார்க்கறதுக்கு வந்தாங்கன்னா அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி உள்ளுக்கு வந்துருவாங்க. வழக்கறிஞர்ல வர்றீங்க, கார்டை கொடுப்பீங்க, உள்ளுக்கு வந்துருவீங்க. ஆனா பொதுமக்கள் என்னை பார்க்க வருவாங்க, ரொம்ப சாதாரண பொதுமக்கள். அவங்க வெளியே வந்தா போலீஸ் என்ன சொல்லுவாங்க, இல்ல ஐயா பிஸியா இருக்காரு அப்படின்னு அனுப்பிச்சு விடுறதுதான் முயற்சி பண்ணுவாங்க. எதுக்கு ஐயாவுடைய நேரத்தை கெடுக்கணும், கெட்ட நோக்கத்துக்காக சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏதோ ஒரு நோக்கத்துக்காக பிஸியா இருப்பாரு ஒரு எஸ்பி, ஒரு மாவட்டத்தை நிர்வகிக்கிறவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்னை பார்க்க வந்தவங்க ஐயாவை பார்க்க முடியல, ஒரு எஸ்பியை பார்க்க முடியலன்ற எண்ணம் ஏற்படும். நான் பொதுமக்களுக்காக பணி செய்ய வந்திருக்கேன். அப்போ அலுவலகம் திறந்திருந்ததுன்னா 2 முறை என்னுடைய அறையை அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்க, வாசலை கடந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னா உடனே நான் வந்து ஆர்டர்லிட்ட கேட்பேன், வாசல்ல நிக்கிறவர்கிட்ட என்னப்பா அப்படின்னு கேட்பேன்.
உடனே அவங்களை கூட சொல்லுவேன், கூப்பிட்டு கேட்டுருவேன் நான். அதனால நீ பார்க்கறது எளிதா இருக்கும். அது மேஜை சின்னதா இருக்குது ஏன்னு கேட்கும்போது எனக்கு மக்களுக்கு உள்ளே தொலைவு அதிகமாயிடக்கூடாது. பெரிய மேஜை, எக்ஸிக்யூட்டிவ் டேபிள், பெரிய ஏசி அதுன்னு உட்கார்ந்து இருக்கும்போது பொதுமக்களுக்கு நம்ம பார்த்தா ஒரு அச்சம் ஏற்படும். அப்படி இருக்கக்கூடாது, நமக்கு மக்களுக்கு எளியவர்களா இருக்கணும், என்னை பார்க்கவர்கள் மிக எளிதா இருக்கணும். இவங்க எல்லாம் வந்து பழைய இருக்கணும், நம்ம பேசி அவங்களோட ஆமா எல்லாம் உட்கார்ந்துருக்க அந்த அம்மா வந்து பழைய ப்ரொஹிபிஷன் அஃபெண்டர், அவங்க இப்போ திருந்தி இருக்கிறாங்க. அவங்க அப்பப்போ என்னை வந்து பார்ப்பாங்க. எனக்கு ரகசியம் சொல்றதே இவங்க தான் பாரு. எங்க வியாபாரம் பண்றாங்க, என்ன பண்றாங்க, ஏன்னா ஏற்கனவே அவங்க அந்த தவறை செய்தவர்கள் இப்ப திருந்தி வாழ்றாங்க. அப்ப என்ன தவறு செய்யறாங்க, எங்க நடக்குதுன்றது காவல்துறை எனக்கு சொல்றதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட தான் எனக்கு தகவல் வந்துடும், நீ பார்க்க வருவாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி அவரும் அவர் ஓய்வு பெறும் பொழுது ஆட்டோல தான் போனார், நானே கண்ணால பார்த்திருக்கேன். இந்த கற்றையாளனுடைய நோக்கம்ன்றது அதுதான். இந்த கருத்தை சொல்வதன் மூலமாக இது வந்து இந்த 60 பேர் ஐஏஎஸ் அதிகாரிகளாக தேர்வு பெற்று பணியில் இருக்கிறவர்கள் இந்த மாதிரி ஆனந்தகுமார் மாதிரி ஒரு அதிகாரிகளை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு மக்களுக்கு எளியவர்களாக, மக்களுக்கு நெருக்கமானவர்களாக வாழுங்கள் அப்படின்னு சொல்லி ஐயா ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இன்னைக்கு சொல்லியிருந்தாரு. ஆனா மொம்பேக்கா ஒண்ணுன்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரு, மக்களிடம் எளிமையா இருங்க, நம்ம அவ்வளவு சொல்றாரு. ஆனா இது நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த நம்ம இன்னைக்கு நீங்க எடுத்து பேசியிருக்கீங்கன்னா, மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று, நம்ம அரசியல்வாதிகளை மட்டுமே குறை சொல்லி கொண்டு இருக்கும்போது இங்கு அரசு அலுவலகத்தில் வேலை பார்க்கிற அரசு பணியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இதுல முக்கிய பங்கு இருக்கு. நம்ம வெறும் அரசியல்வாதிகள் 5 வருடத்துக்கு ஒரு தடவை வர்றாங்க, அதுக்கப்புறம் எம்எல்ஏ இருக்காங்க, அப்புறம் மாறிடுறாங்க, நீங்க ஓட்டு போடல, இல்ல அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் வேற ஆட்சி வருது, இது மாறி மாறி நடக்கும். ஆனா ஒரு அரசு அலுவலகத்துல நீங்க பணிக்கு சேர்ந்துட்டீங்கன்னா 58, 60 ஆண்டுகள் வரை, 60 வயது வரை நீங்கள் அந்த பணியில் இருக்க போறீங்க. அப்ப நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு பங்கை இந்த மக்களுக்கு ஆற்றக்கூடிய அதிக வாய்ப்பு உங்களுக்கு தான் இருக்கு. அப்ப இதை சரியாக பயன்படுத்தி கொண்டு, இப்ப சொன்னார் இல்லையா ஐயா வந்து மாவட்ட ஆட்சியர்கள் ஒரு மாவட்டத்தின் முதன்மை குடிமகன், அப்ப அவருக்கு இவ்வளவு பொறுப்பு இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய கண்காணிப்பு, காவல் கண்காணிப்பாளருக்கு, அங்கு வேலை செய்யக்கூடிய தாசில்தார்ல இருந்து எல்லா பொறுப்புல இருக்கிறவங்களுக்கும் இது இருக்கு. அப்ப இவர்கள் அத்தனை பேருமே தன் குழந்தைகளை அந்த பள்ளியில சேர்த்திருந்தா எப்படியாப்பட்ட மாற்றத்தை அந்த பள்ளி நிகழ்த்தி இருக்கும், அப்படி எப்படியாப்பட்ட தரமான கல்வி கிடைச்சிருக்கும், அங்கு வந்து அவர்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டிருக்கும். ஒரு கலெக்டர், ஒரு ஹெல்த் செக்ரட்டரி இருக்காரு, ஹெல்த் செக்ரட்டரி அவருக்கு உடம்பு சரியில்லைனா ஜிஹெச் எல்லாம் அட்மிட் ஆவாரு, அவர் கணவரை ஜிஹெச்ல அட்மிட் பண்ணுவாரு, அவர் குழந்தைகளை ஜிஹெச்ல அட்மிட் பண்ணுவாரு, ஹெல்த் மினிஸ்டர் அந்த மாதிரி பண்ணுவாரு. நீங்க ஒண்ணு கிடையாது, சமீபத்தோட செய்தி படித்தேன், ஹெல்த் மினிஸ்டர் வந்து இன்ஸ்பெக்ஷன் சர்ப்ரைஸ் போறாரு மருத்துவமனைக்கு, அடிக்கடி போயிருக்காரு, போறாரு வாக்கிங் போகும்போது இவர் போகும்போது பணியில இருக்க வேண்டிய மருத்துவர் பணியில இல்ல, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தாமதமா வராரு, வந்த உடனே ஸ்பாட்லயே சஸ்பெண்ட் பண்றாரு. நான் என்ன சொல்றேன், சஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, அந்த ஹெல்த் மினிஸ்டர் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த மருத்துவமனையில அட்மிட் ஆவாரு, அவருடைய குழந்தைங்க அங்கதான் அட்மிட் ஆவாங்க, எம்எல்ஏக்களா இருக்கிறவங்க அங்கதான் அட்மிட் ஆவாங்க, ஐஏஎஸ் அதிகாரிகள் அந்த மருத்துவமனையில அட்மிட் ஆவாங்கன்னு சொல்லி சொன்னா, அவங்க உள்நோயாளியாளர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எந்த மருத்துவரால் தாமதமா வருவாங்களா? அப்போ நீ சஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இங்க இல்ல. இந்த ஐயா ஆனந்தகுமார், கலெக்டர் ஆனந்தகுமார் மாதிரி நீங்க எல்லாம் முன்னுதாரணமாக இருந்தாலே அது சாதாரணமா நடக்க போகுது. இதனால அடிப்படையில பலனடைய போகுது பொதுமக்கள் தான். ஐயா எடப்பாடி பழனிசாமி 7.5% இடஒதுக்கீடு இந்த மருத்துவ மாணவர்களுக்கு கொண்டு வந்தாரு, அரசு பள்ளியில படிக்கிறவர்களுக்கு. இதை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரியும் பெரிய மாற்றம். நிறைய அரசு ஆசிரியர்கள் தங்களுடைய குழந்தைங்களை தாங்கள் வேலை பார்க்கும் இல்ல தங்களுக்கு அருகில் உள்ள பள்ளிகள்ல 6ஆம் வகுப்பு சேர்த்துட்டாங்க. ஏன்னா 6ஆம் வகுப்புல இருந்தே படித்தால்தான் தமிழ் அந்த அரசு பள்ளியில படித்தாதான் அதை சேர முடியும். நீ இப்ப +1 +2 மட்டும் படிச்சா கிடைக்காது, 6ஆம் வகுப்புல இருந்து குறைந்தபட்சம் அரசு பள்ளியில படிச்சிருக்காதான் நீங்க அந்த கோட்டாவை நீங்க பயன்படுத்த முடியும்ன்றனால சேர்த்துட்டாங்க. சேர்த்து அப்போ ஏன்னா அதுல காம்படிஷன் கம்மியா இருக்கும், அப்ப நம்ம குழந்தைகளை கொஞ்சம் படிக்க வச்சிட்டோம்னா எளிதா சீட் வாங்கிடலாம், மெடிக்கல் சீட் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்கிறாங்க. நீ யோசித்து பாருங்க, இந்த 7.5% இடஒதுக்கீடு கொடுத்ததுனால இந்த பலன் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க அரசு பணியில ஒருத்தர் சேரணும் அப்படின்னாலே, இல்ல அரசு பணியில சேருவதில் 50% இடஒதுக்கீடு அரசு பள்ளியிலேயே படித்தவர்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா நீ யோசிச்சு பாருங்க, யார் யாரெல்லாம் அரசு பள்ளியில சேருவாங்க. அப்ப 6ஆவது வந்து எல்லாருமே அரசு பள்ளியில கொண்டு சேர்த்துருவான். நீ அரசு பள்ளியில சேர்ந்தாதான் சப் கலெக்டரா வர முடியும். தமிழ்நாடு நீங்க குடிமை பணியை விட விடுங்க, தமிழ்நாடு அரசு பணியை எடுத்துக்கோங்க, குரூப் 1 எடுத்துக்கோங்க. நீங்க அரசு பள்ளியில படிச்சிருந்தா உங்களுக்கு 50% இடஒதுக்கீடு இருக்குது அப்படின்னா யார் யாரெல்லாம் அரசு பள்ளியில சேர்ந்து படிப்பான்னு பாருங்க. நிச்சயமா இது பெரிய ஒரு மாற்றத்தை சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியும் இதைத்தானே எடுத்து சொல்றாங்க. இப்போ நீங்க ஒண்ணும் இல்ல, ஐயா திமுகவை சேர்ந்த முதல்வர் வந்து 1000 ரூபாய் கொடுக்கறது 1500 அறிவிக்கிறார். இவர் 2000, அடுத்த நாளே 2000 அடுத்த முன்னாள் முதல்வர் அறிவிக்கிறார். நான் தான் முதல்வரா வரப்போறேன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு நபர் வந்து 2500 அறிவிக்கிறாரு. அண்ணன் சீமானன் சொன்ன மாதிரி வரிசையா பிம்பிளிக்கா போய் போற அளவுக்கு போயிட்டு இருக்காங்க. எதுக்கு இது?
சீமானன் சொல்றாரு இல்லையா, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை உரையினர் ஐயா சீமான் அவர்கள் சொல்றாரு, என்னது, நான் ஆட்சிக்கு வந்தால் அரசு பணியில் இருக்கிற அத்துணை பேரும், அவங்க கலெக்டர்ல இருந்து பியூன் வரைக்கும் யாராக இருந்தாலும் சரிதான். அதே மாதிரி அரசியல்வாதிகள் அரசு பணியில் இருப்பவர்கள், அவர் கவுன்சிலராக இருக்கலாம், இல்ல எம்எல்ஏவா இருக்கலாம், எம்பியா இருக்கலாம், அமைச்சரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அவர்கள் வீட்டு குழந்தைகளை அரசு பள்ளியில் தான் சேர்க்கணும், இல்லைன்னா அவர்கள் அந்த பதவியில் இருக்க முடியாது, சட்டம் கொண்டு வருவேன். அதே மாதிரி அவர்கள் அரசு மருத்துவமனை தான் பயன்படுத்த வேண்டும் சொல்றாருல. இதை முன்னுதாரணமா எடுத்துட்டு மற்ற அரசியல் கட்சிகளும் நான் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த மாதிரி தான் கொண்டு சொல்லுவோம், அப்படி கொண்டு வருவோம் சட்டத்தை அப்படின்னு சொல்லி இந்த 2000 2500 கொண்டு போறத இத மாதிரி முன்னுதாரணங்களை எடுத்துட்டு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, இதனால மக்கள் பெரிய அளவுல பலனடைவாங்க. நீங்க 2000 5000 மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு பெரிய அவங்களுக்கு பொருளாதாரத்துல எவ்வளவு இது அவங்க சேமிக்கலாம். நீங்க 5000 கொடுக்கணும், 10000 கொடுக்கணும், அவனே தலை நிமிர்ந்து நெஞ்சை நிமிர்ந்து அவன் வேலைக்கு சம்பாதிச்சுக்குவான், அவனுக்கு தேவையான அவனே பூர்த்தி செஞ்சுக்குவான். நீங்க எதுக்கு அவனுக்கு இலவசங்கிற பேர்ல பிச்சை போடுற மாதிரி கையேந்தி நிக்க அவசியமே இல்லை. அவன் பிள்ளைகள் நல்ல அளவுக்கு படிச்சு பெரிய அளவுல பட்டம் பெற்று அவன் வேலைக்கு செல்வான். அவன் இப்ப நீங்க அவனுக்கு என்ன சொல்றீங்க, கல்வி கடன் கொடுக்குறீங்க. கல்வி கடன் கொடுத்து 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்து அவன் கொண்டு போய் எங்க கொண்டு போய் கொடுக்குறான், ஒரு தனியார் கல்லூரியில கொண்டு போய் கொடுக்குறான். அந்த தனியார் முதலாளி வாழ்றான். கடைசியா அவன் முடிச்சுட்டு வெளியில வரும்போது அந்த கடன் அடைக்கிறதுக்கு முடியாம தவிச்சு அவனுக்கு வேலை இல்லை, வேலை வாய்ப்பு இல்லாம அவன் கடன்காரனாகி அவன் இருக்கிற நிலத்து பள்ளத்தெல்லாம் வித்து இல்லாட்டி தன்னை மாய்த்து கொள்றான், தற்கொலைக்கு ஆளாறான், தற்கொலை பண்ணிக்கிறான். அப்ப இதெல்லாம் மாறணும்னா நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை செய்யுங்க. அது எந்த கட்சினால, நாம் தமிழர் கட்சி சொல்லுது அப்படிங்கிறக்கா ஒரு நல்லதை நீங்க ஏற்றுக்கொள்ளாம இருக்க. நீங்கள் யார் நீங்க மக்களிடம் பெரிய அளவில் வாக்குகளை வாங்கி வென்று வரீங்களோ அவர்களுக்கு இது ஒரு சரியான ஒரு விஷயமா இருக்குல்ல. இதை ஏன் செய்யக்கூடாது? இதை ஒரு சாதாரண ஒரு மாவட்டத்தின் கலெக்டர்னால செய்ய முடியுது அப்படின்னா ஒரு முதல்வரால ஒரு மாற்று எல்லா அரசியல்வாதிகளும் இதை செய்ய முடிஞ்சுன்னா நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய அளவுல வெளிநாடுகள்ல நீங்க அமெரிக்கா பாருங்க, அமெரிக்காலாம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அந்த தனியார் பள்ளிங்கிறதெல்லாம் ரொம்ப சொற்பமா இருக்கும். எல்லாருமே தன் பிள்ளைகளை அரசு பள்ளியில தான் சேர்க்கிறாங்க. அப்ப மதிப்பெண்கள் முதற்கொண்டு நீங்க அங்க ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் மதிப்பெண்கள் தனியா இது பண்ணப்படும். நீங்க ஒட்டுமொத்தமா ஒரு கல்லூரியில நீங்க இடம் பெறீங்கன்னா இந்த தமிழ்நாடு முழுவதுக்கும் ஒரு ரேங்க், இந்த மாதிரி அமெரிக்கா முழுவதுக்கும் ஒரு ரேங்க் கிடையாது, அப்படி கிடையாது. இந்த பள்ளிக்கூடத்துல முதல் 4 மதிப்பெண் எடுத்தவனுக்கு ஒரு இடத்துல சீட்டு, நல்ல அருமையான இந்த பள்ளியை விட்டு அந்த பள்ளிக்கு போக மாட்டான். ஆமா, எல்லாரும் பள்ளிக்கூட ரேங்க் தான். அப்ப இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை அது யார் சொன்னாலும் சரி அப்படின்றத எல்லா அரசியல்வாதிகளும் முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அண்ணன் சீமான் இப்படி மேடைகள்ல பேசுறார், நான் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வேன் அப்படின்னு சொல்றாருன்றதுக்காக அதை மற்றவர்கள் கண்டும் காணாமல் கடந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இதை பின்பற்றுவதன் மூலமாக கண்டிப்பாக தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அதனால 1000 2000 2500 விட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்களை தயவு செய்து முன்னிலை எடுத்து நீங்க உங்களுடைய ஆட்சிக்கான அதிகாரத்தை வரும்போது செய்வதற்கான வாக்குறுதிகளாக இந்த அரசியல்ல கொடுங்க. அதைத்தான் இந்த கற்றையாளர் கலெக்டர் ஆனந்தகுமார் மூலமாக மணி அவர்கள் வெளிப்படுத்துகிறார் அப்படின்றத அருந்தமிழ் மூலமாக நம்ம நேயர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அதை சொல்றதுக்காக இதை பேசியிருக்கிறோம். இதை எல்லாரும் பின்பற்ற வேண்டும் அரசியல்வாதிகள் அப்படின்றதை நம்ம மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.